ஆடி மாதம் அம்மனின் மாதம் என்பார்கள். அப்படிப்பட்ட அம்மனின் மாதமான இன்று நாம் காணவிருக்கும் கோவில் கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மன். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த இந்த கோவில் அவ்வளோ ஒரு அருமையான கோவில். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடின்ற இடத்துல இருக்குது. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் அளவற்ற அருள்பாலிக்கும் வெட்டுடையார் காளி கோவில் அமைந்துள்ளது. வெட்டுடைய காளி 8 கைகளுடன் அசுரனை வதம் செய்யும் விதமாக அமர்ந்து அருள்பாலித்து வருகிறாள். இவளுக்கு கை பார்த்திங்கன்னா 8 கை இருக்கும். இந்த தாய்க்கு பங்குனி மாதம் 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். இந்த கோவிலை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் திருமணம் தடைப்பட்டவர்களும் வழிபட்டிங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக திருமணம் ஆகும், உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவ்வளோ ஒரு சக்தி மிக்க தெய்வம் இவங்க. வெட்டுடைய காளி ஒரு நீதி தேவதை. இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு ஒரு சரியான ஒரு நியாயம் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய்கிட்ட வேண்டிக்கிட்டு காசை வெட்டி போட்டிங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க இந்த தாய். அவ்வளோ ஒரு சக்தி மிக்கவங்க. அதான் சொல்லியிருக்காங்க, இந்த உலகில் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காவிட்டால் வெற்றுடையா கோவிலுக்கு சென்று காசை வெட்டி போட்டு நீ தண்டனை கொடுக்க வேண்டும் தாயே என்று பிரார்த்தனை செய்து வந்தால் தப்பு செய்தவர்களை தண்டிக்கும் சக்தி உள்ளவள் இந்த நீதி தேவதையான வெற்றுடையா காளி. யார் யார் சிவகங்கைக்கு போகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த கொல்லங்குடி தாயை போய் வழிபட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி மிக்கவங்க. அவங்களுக்கு கையே பாருங்கள் 8 கைகள் இருக்குது. இந்த சைடு 4 இந்த சைடு 4. அவ்வளோ சக்தி மிக்க தாய் இவங்க. நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க தீங்கு விளைவிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தக்க தண்டனை நீதிமன்றத்திலேயே எங்கேயுமே கிடைக்காம விட்டுட்டாலும் பரவாயில்ல. இந்த தாய்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு காசை மட்டும் வெட்டி போட்டுட்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கு உரிய தண்டனை இந்த தாய் கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு சக்தி மிக்க கோவில் இது. இங்கே காசை வெட்டி போடுறதா முக்கிய ஒரு இதுவாக சொல்கிறாங்க. யாருக்கு தண்டனை கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடச்சிரும். அந்த சாமி பார்த்துக்குவாங்க. அதனால் இந்த சாமி நீதி தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் நம்மளுக்கு தீர்ப்பு சரியாக கிடைக்க விளாட்டி கூட இந்த தாய்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னா நீதி கொடுப்பாங்க. இவங்களை நீதி தேவதை அப்படின்னு கொல்லங்குடிய வெட்டுடைய காளியை சொல்கிறாங்க. நாமும் சென்று வழிபடுவோம். அருள்மிக்க சக்தி வாய்ந்த கொல்லங்குடி வெட்டுடையா காளி கோயிலுக்கு நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.